ஆஸ்திரேலியாவோட முன்னாள் பிளேயரான ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானா இருந்தா இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல ஹர்ஷதீப் சிங்கை கண்டிப்பா நான் எடுத்திருப்பேன். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ஸ்குவாட்ல அவர் கண்டிப்பா இடம் பிடிக்க வேணும் அப்படின்னு நம்ம ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் ஹர்ஷதீப் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்னாடியே இங்கிலாந்துல போயிட்டு ஹர்ஷதீப் சிங் கவுண்டி கிரிக்கெட்ல விளையாடி இருக்காரு. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல இந்த வருஷம் ஐபிஎல்லையும் சிறப்பா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியில இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட்ல ஹர்ஷதீப்பை எடுக்காதது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல ஸ்குவாட்ல ஹர்ஷதீப் சிங்கை நானா இருந்திருந்தா கண்டிப்பா எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷதீப் சிங்கை பாராட்டியிருக்காரு. அப்படிதாங்க ரிக்கி பாண்டிங் சொன்ன வார்த்தை சீஃப் செலக்டர்ஸ்க்கெல்லாம் கேட்டுருச்சு போல. டெஸ்ட் ஸ்குவாட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சனும் ஹர்ஷதீப் சிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் சந்தோஷமான தகவலுங்க நமக்கு. இதே போல சாய் சுதர்சனும் ஹர்ஷதீப் சிங்கும் வெறும் ஸ்குவாட்ல மட்டும் இல்லாம பிளேயிங் 11ல இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல ஆடணும் அப்படிங்கறதாங்க நம்மளோட ஆசை. உங்களோட கருத்து என்னங்க? ஹர்ஷதீப் சிங்கும் சாய் சுதர்சனும் பெஸ்டா பண்ணுவாங்களா இல்லையா? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.